சிவாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 25ஆம் பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தலகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசரசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோஷ்டிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே. கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு, சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் திங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சல் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரும் பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோரி மணிமாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழுவோர் நான் மறைகளோருமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோலதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே கண்ணில் உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து
கருத்தை பார்க்கலாம். தேவகியின் மகனாக நள்ளிரவில் பிறந்து ஒளித்து வளர்வதற்காக யசோதையிடம் சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாமல் கம்சன் உன்னை அழிக்க நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அந்த கம்சன் வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த திருமாலே உனது அருளை யாசித்து வந்தோம். அந்த அருளை தந்தாயானால் உனது செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து அன்னவயல் புதுவையாண்டாடரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் என்று 24வது பாசுரத்திலே உன்னுடைய வீரதீர பராக்கிரமங்களை எல்லாம் பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்னார்கள். கூடவே பறைகொள்வான் வந்தோம், பறை பெறுவதற்காக வந்தோம் என்னும் சொன்னார்கள். கண்ணபிரான் இவர்களை பார்த்து கேட்டான், உங்களுக்கு என்ன வேண்டும்? உன்னை பாடுவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள், அதே சமயத்திலே பறைதான் வேண்டும் என்றும் சொல்கிறீர்கள். உங்களுக்கு வேண்டுவது நானா அல்லது பறையா? எனக்கு சரியாக சொல்லுங்கள், குழப்பாதீர்கள் என்று கண்ணபிரான் கேட்டான். அதற்கு பதில் சொல்லக்கூடிய பாசுரம் இன்றைய 25வது பாசுரம். எங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேண்டும், நீ மட்டுமே வேண்டும், உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்று சொன்னார்கள். அப்படியானால் பறை என்னதோ கேட்கிறீர்களே, அது என்னது என்னால், எங்களுக்கு பறை தருதியாகில் அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு
நோன்பு நோற்க அனுமதித்த நாட்டார். அவர்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று தானே எங்களை இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நோன்பை நாங்கள் தலை கட்ட வேண்டுமென்னால் அப்பொழுது பறை முதலான வஸ்துக்களும் எங்களுக்கு வேண்டும். எங்களுக்கு வேண்டுவது நீ, நாட்டாருக்காக நாங்கள் கேட்பது பறை என்று அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகித்தாம் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னையறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். கண்ணபிரானை என்னவென்று சொல்கிறார்கள்? ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி என்னால் ஒப்பற்றவள், அந்த ஒப்பற்றவள் தேவகி என்பவள் ஒப்பற்றவள். என்ன பெருமை தேவகிக்கு? சாக்ஷாத் பரபிரம்மத்தையே பிள்ளையாக பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அதையே அவள் பெற்றாள். அது மட்டுமா, அந்த பரபிரம்மமானது பரபிரம்மத்துக்குடைய சின்னங்களோடையே பிறக்க வேண்டும் என்று அவள் பிரார்த்தித்தாள். அதே போல கண்ணன் எப்படி பிறந்தான்? 4 திருக்கைகளோடே சங்கு சக்கரங்களோடே அவன் பிறந்தான். அப்போ எப்பேற்பட்டவள்? ஒருத்தி ஒப்பற்றவள் அந்த தேவகி பிராட்டி. ஒருத்தி மகனாய் பிறந்து பிறந்தானே. எத்தனை நாள் தேவகியோடு இருந்தான் என்னால் உடனே புறப்பட்டு ஆய்ப்பாடிக்கு போய்விட்டான். ஓரிரவில், ஒப்பற்ற இரவு. அது எப்பேற்பட்ட இரவு என்னால் கண்ணபிரானை நமக்கெல்லாம் கண்ணபிரானை காப்பாற்றி கொடுத்த ஒரு இரவு. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இவ்வளவும் ஒருத்தி யாரு? யசோதை. தேவகி எல்லாம் பெத்தாளே தவிர கண்ணபிரானை அனுபவிக்கவே இல்லை. ஆனால் யசோதை அவள் எப்படிப்பட்டவள்? கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே என்று ஏறார்ந்த கண்ணி யசோதை. கண்ணபிரானுடைய சேஷ்டிதங்களை எல்லாம் பார்த்து 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 அப்படியே அவளுக்கு கண்ணழகு விஞ்சிவிட்டது. அவளைப் போல ஆனந்தம் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத் திருதி கண்டாளே. எல்லாம் தெய்வனங்க யசோத பெத்தாளே என்று தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் என்று குலசேகர ஆழ்வார் இதற்கென்று 10 பாசுரமே பாடியிருக்கிறார். எல்லாம் அவள் பெத்தாளே. ஆலநீழ்கரும் வண்ணவன் தாளோ, அம்புயத்தடங் கண்ணினன் தாளோ, வேலநீர் நிறத் தன்னவம் தாளோ, வேழப்போதக மன்னவம் தாளோ, ஏலவார் குழல் என்மகன் தாளோ, என்னென்னுன்னை என் வாயிடை நிறைய தாளொலித்திடும் திருவினை இல்லா தாயலில் கடையாயின தாயே. நானும் ஒரு தாய், இப்படி இருக்கேனே, உனக்கு தாளையில கூட என்னால் ஒரு நாள் பாட முடியலையே, எல்லாவற்றையும் இழந்தேனே என்று தேவகி புலம்புகிறாள் என்று பார்க்கிறோம். அப்படி ஒருத்தி என்னால் தேவகி ஒப்பற்றவள், பரபிரம்மத்தையே பிள்ளையாக பெற்றவள், பரபிரம்மத்தோடைய சின்னத்தோடையே பெற்றாள். அது ஒரு பெருமை. ஆனால் அந்த பரபிரம்மே என்ன ஆகிவிட்டது? யசோதை நிலத்திலே வளரும் பொழுது அவளுக்கு கட்டவும் அடிக்கவும் ஆம்படி தன்னை ஆக்கி கொடுத்தான் எம்பெருமான் என்னால் இப்போ எத்தனை பெருமை யசோதைக்கு. இவளன்றோ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒரு சந்தேகம், என்ன ஒருத்தி என்று சொல்கிறாளே, ஏன் நேர தேவகி மகனாய் பிறந்து யசோதை மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு சொல்லலாமே என்னால், அது இவர்களெல்லாம் தேவகி மகனாய் பிறந்தான், இப்பொழுது யசோதையினிடத்திலே வளருகிறான் என்று சொன்னால் அப்போ கம்சனுக்கு தெரிந்துவிடும் இவன் எங்கே இருக்கிறான் என்று. உடனே கம்சன் இன்னொரு 10 அசுரரை அனுப்பிவிடுவான். அதனால் கம்சனுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பேரை சொல்லாமல் ஒருத்தி என்று சொல்கிறாள் என்று வியாக்கியானம் பண்ணினார். இது என்ன சுவாமி, இது அநியாயம். என்னைக்கே முடிஞ்சு போயிடுது, கம்சன் எப்பயோ முடிந்து போயிடுது, கண்ணனுடைய அவதாரமே முடிந்து விட்டாகிவிட்டது. இப்பொழுது போய் இவள் சொல்லலைன்னா கம்சனுக்கு தெரியாதா? என்ன இது ஒன்றுமே பொருந்தலை அப்படின்னா அது எல்லாம் முடிந்ததுன்றது நம்முடைய ஞானத்தை கொண்டு நாம் பார்க்கக்கூடாது. ஆழ்வார்கள் அவர்களுக்கு எதை எப்பொழுது நினைத்தாலும் அப்பொழுது கண்முன்னே நடக்கிறா போலே தான் இருக்கும். அப்போ கண்முன்னே நடக்கிற விஷயத்தை கம்சனுக்கு காட்டி கொடுப்பார்களா? அதனால் ஒருத்தி மகனாய் பிறந்தான், இப்போ எங்கேயோ ஒருத்தி மகனாய் வளர்கிறான் என்று ரொம்ப மறைத்து சொல்கிறாள் என்று ரொம்ப அற்புதமாக வியாக்கியானம் காட்டினார். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னா ஏதோ கம்சனுக்கு பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு வளர்கிறான் என்று அர்த்தமில்லை. தன்னுடைய பெருமைகளை எல்லாம் ஒளித்து கொண்டு சாதாரண ஒரு பிள்ளையை போலே யசோதையினிடத்திலே வளர்கிறான். அது தருக்கிலானாகி, இது பொறுக்கலை, ஏதோ 8வது குழந்தைன்னு சொன்னான், அது என்னைக்கு அதுதான் கொல்லப் போகிறதுன்னு சொன்னான், அது வர அன்னைக்கு வரட்டும், அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருப்போம்னு கம்சன் என்ன பண்ணான்? பொறுமையாக இருந்தானா என்னால்
பொறுமையாக இல்லை. முதல் நாளிலிருந்து யாரோ ஒருத்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறான். அது தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கஞ்சன். ஏதாவது பண்ணி இந்த கண்ணபிரானை முடித்து விட வேண்டும் என்று தீங்கு நினைந்த கண்ணன். சரி, எத்தனையோ பேரை அனுப்பினான், ஒத்தராலையும் கண்ணனை முடிக்க முடியவில்லை. முடிக்க முடியலைன்றது மட்டும் ஆச்சரியம் இல்லை. இங்கே நான் திருவாய்ப்பாடிக்கு போனேன், இது நடந்ததுன்னு திரும்பி வந்து சொன்னவன் கூட கிடையாது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எத்தனை அசுரர்களை அனுப்பினானோ அத்தனை அசுரர்களிலே ஒருத்தனாவது மறுபடியும் குத்துயிரும் கொலையுருமாகவாவது மதுரைக்கு போய் இந்த மாதிரி நான் போனேன், இப்படி என்ன கண்ணன் பண்ணிவிட்டான் என்று அப்படி சொல்லியாவது பிராணனை விட்டானா? ஒருத்தர் கூட திரும்பி வரவில்லை. இவன் அனுப்பிண்டே இருக்கா, என்ன நடக்கிறதுன்னு இவனுக்கு தெரியவே இல்லை. உண்மையாகவே இவர் திருவாய்ப்பாடிக்கு தான் போகிறாரா, இல்லை கண்ணனைத்தான் இவர்கள் முடிக்கப் போகிறார்களா, எங்கே போனார்கள், என்ன ஆயித்து, எதுவுமே தெரியவில்லை கம்சனுக்கு. அது தாம் தீங்கு நிறைந்த கஞ்சன் அவனுடைய கருத்தை பிழைப்பித்து சரி பார்த்தான் கம்சன். இங்கிருந்து நாம் அனுப்பி கொண்டிருந்தால் அது சரி வராது, கண்ணனை இங்கே வரவழைத்து விடுவோம் என்று தனுர்யாகம் என்று சொல்லி கண்ணனை வரவழைத்தான். வரவழைத்து யானையை விட்டு அவனை கொல்ல வேண்டியது, மல்லர்களை விட்டு அவனை கொல்ல வேண்டியது. அப்படியும் முடியவில்லை என்னால் நாமே அவனை நன்னா அழுத்தி அவனை கொன்றுவிட்டு, ஐயோ மருமகனே, இன்றைக்கு தான் உன்னை நான் முதலிலே பார்க்கிறேன், இந்த கோலத்திலேயா உன்னை பார்ப்பது என்று அழ வேண்டும் என்று ஒத்திகையெல்லாம் அவன் பார்த்து விட்டான். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? யானையை கொன்றான், மல்லர்களை கொன்றான். கம்சன் மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த என்று கம்சனிடத்திலே போனான். இந்த பயத்திலேயே கம்சனுக்கு பிராணன் போயிடுது. பிராணன் போன உடனே கண்ணன் என்ன பண்ணான்? ஐயோ மாமா, இன்னைக்கு தான் நான் முதலிலே உன்னை பார்க்கிறேன், இந்த கோலத்திலேயா பார்க்க வேண்டும் என்று அவன் எதையெல்லாம் ஒத்திகை கம்சன் பார்த்திருந்தானோ அதை இவன் நடத்தி காட்டு விட்டான். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. அத்தனை இடைப்பெண்களும் கண்ணனுக்கு என்ன ஆபத்து என்று வயத்திலே நெருப்பை கட்டி கொண்டு இருந்தார்கள். அத்தனை நெருப்பையும் எடுத்து அவன் என்ன பண்ணிவிட்டான்? கொண்டு போய் அந்த கம்சனுடைய வயத்திலே வைத்து விட்டான். கம்சனுக்கு எப்பொழுது கண்ணன் வரப்போகிறான், எப்பொழுது வரப்போகிறான் என்று நாள்தோறும் அவனுக்கு பயம். எப்பொழுது வருவான்னு அதையே நினைத்து கொண்டிருக்கிறான். அப்படி கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. மாலே என்னால் அடியவர்களிடத்திலே அன்பே வடிவெடுத்தவனே, உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னைத்தான் நாங்கள் வேண்டி வந்தோம், உன்னை மட்டுமே வேண்டி வந்தோம். அப்படியா? அப்போ பறைன்னு ஏதோ சொன்னீர்களே, பறை தருதியாகில் அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம், நாட்டாருக்காக பறை, எங்களுக்காக நீ என்றார்கள். சரி, இத்தனை அதிகாலையில் எழுந்து ஒருவரை எழுப்பி இந்த பனி வேளையிலே நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லையா என்று கண்ணபிரான் கேட்டான். ஒரு கஷ்டமும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் எப்படி வந்தோம்? திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. திருவுக்கு தக்க உன்னுடைய ஐஸ்வர்யம் இருக்கிறதே, அதாவது பிராட்டிக்கு பெருமாள் ஏத்தவர், பெருமாளுக்கு பிராட்டி ஏத்தவள் என்ன அங்கே துல்லியசீல வயோவிரத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் என்று அங்கே ராமாயணத்திலே சொன்னார்களே, அதுபோல திருவுக்கு பொருத்தமான உன்னுடைய செல்வமும் உன்னுடைய சேவகம் உன்னுடைய வீரதீர பராக்கிரமங்களை எல்லாம் பாடிக்கொண்டு வந்தோம். அப்படி வந்ததனாலே எங்களுக்கு வருத்தமும் தீர்ந்தது, மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. வருத்தம் தீர்ந்தால் மட்டும் போராது, வருத்தம் தீர்ந்தது, ஆனால் மகிழ்ச்சியும் ஏற்பட வேண்டும். எங்களுக்கு வருத்தமும் தீர்ந்தது, அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி என்று சொல்கிறோமே, மகிழ்ச்சியும் ஏற்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று இந்த பாசுரத்திலே உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்று உயிராக இந்த பாசுரத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம் என்கிற திவ்ய தேசம். அந்த திருக்கண்ணபுரம் திவ்ய தேசத்தை பாடும் பொழுதுதான் அவள் என்ன பண்ணினார்? திருமங்கை ஆழ்வார் இந்த சரித்திரத்தை ஒருத்தி மகனாய் பிறந்து என்று சொல்லியே ஆரம்பிக்கிறார். தந்தை காலில் பெருவிளங்கு தாளவிழா நல்லுருட்கண் வந்தயந்த பெருமானார், தந்தகாலில் விளங்கர வந்து தோன்னிய தோன்னல் பின் தமியேன் தன் சிந்த போயித்துன்னு ஒருத்தி மகனாய் பிறந்த சரித்திரத்தை சொல்லியே அனுபவிக்கிறார். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அந்த சரித்திரத்தை சொல்லி வாயெடுத்த சிறுகோலுக்கு உழைந்தோடி தயிருண்ட வாய் துடைத்த மைந்தன் என்று திருக்கண்ணபுர தெம்பெருமானை பாடும் பொழுது இந்த சொல்லி யசோதையினிடத்தில் அவன் வளர்ந்த சரித்திரங்களை எல்லாம் பல சரித்திரங்களை எல்லாம் அவர் சொல்லி சொல்லி பாடுகிறார். அப்போ இந்த ரெண்டு சரித்திரத்தையும் சேர்ந்து அனுபவித்த திவ்யதேசம் திருக்கண்ணபுரம் என்பதனாலே இந்த பாசுரத்திலே திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் அந்த திவ்யதேசம் உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும். இணைந்திருங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ